You a dangerous girl, those eyes looking up at me. ஏ ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி பீப்புள்ஸ் மேரேஜ் எப்படி வைக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி தாலி கட்டுனா அதுக்கு முந்தின நாள் புடவை, பொண்ணு நாளைக்கு தாலி கட்ட என்னெல்லாம் போடுமோ அது அத்தனையுமே நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். அது ஒரு பையன் வீட்டில் இருக்க எல்லாருமே எடுத்துகிட்டு லைனில் போயிட்டு, பையனை மோஸ்ட்லி அதுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. கூட்டிகிட்டு போகாமல் எல்லாருமே லைனில் போய் அவங்களுக்கு பொண்ணுக்கிட்ட கொடுத்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இப்போ பையனோட அக்கா தங்கச்சி யார் இருக்காங்களோ அவங்க தான் ஸாரீ எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ சாப்பாடு போடுவாங்க. நம்ம அதில் இடியாப்பம் போட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் சாப்பிட்டுட்ருக்கோம். தென் நமக்கு அது மாதிரி போடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, என்கேஜ்மெண்ட்டுன்னு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டெல்லாம் என்கேஜ்மெண்ட்டுன்னு தனியாக க்ரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி கல்யாணம்னா அதுக்கு முந்தின நாளே என்கேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அப்படின்னு நம்ம பண்ணிட்டோன்னா, என்கேஜ்மெண்ட்டு முந்தின நாளே அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ பையனும் நம்ம கூட ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் மாதிரி பிக்ஸ்லாம் கவர் பண்ணிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஸாரீ கொடுக்குறத வைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி கிடையாது. பையனே வரமாட்டாங்க. ஸாரீ கொடுக்க அவங்க ஃபேமிலி மட்டும் போய் ஸாரீ மாதிரி கொடுத்துட்டு வருவாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் மேரேஜுக்கு எல்லாருமே வேன் பிடிச்சி மண்டபத்துக்கு போயிடுவோம். மண்டபத்தில் தாலி கட்டு நடக்குது. தாலிக்கட்டை கிறிஸ்டினில் தான் தாலிக்கட்டை முன்னாடி சாப்பாடு இது பண்ணாங்க. நார்மல் ஊர் சாப்பாடு தான் போட்டிருந்தாங்க. பருப்பு கறி, சாம்பார், பப்படம்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இதுதான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டது. இங்கே இருக்க ரைஸ் கொஞ்சம் குண்டு குண்டாகவும் இருக்கும். அது ஒன்றும் இல்லை. அந்த தண்ணி பிங்க் கலரில் இருந்தது. அது ஒரு பொடி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க தண்ணிக்கெலாம். தென் ஸ்வீட்லாம் இங்கே வைக்க மாட்டாங்க. வாழைப்பழம் தான் அப்படின்ற அங்கெல்லாம் கேசரி அது மாதிரி தான் எதாவது வைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இங்கே 2 கூட்டு, சட்னி அப்படின்ற மாதிரி தான். எண்டிங்கில் பாயசம் கொடுப்பாங்க. பாயசத்தை பப்படம் பொடிச்சு போட்டு தென் என்ன சொல்கிறது, வாழைப்பழமும் பொடிச்சு சாப்பிடுவோம். அப்புறம் என்ன நடக்கும்னா டான்ஸ் ஆடுவாங்க எல்லாருமே. அந்த டான்ஸ் ஃபுல்லாகவே அது என்னென்னா இப்போ நீங்கள் சென்னையில் வெல்கம் டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்காங்களா, அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, பையன் வீட்டு சைட்லேருந்தும் பொண்ணு வீட்டு சைட்லேருந்தும் டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடிட்டு டான்ஸ் ஆடுறவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டுன்ற மாதிரி கொடுப்பாங்க. இது பொண்ணு வீட்டு சைடில் ஆடிட்டுருந்தாங்க டான்ஸ் எல்லாம். அது பொண்ணு ஃபஸ்ட்டெல்லாம் பாட்டு பாடுவாங்க. பொண்ணும் பையனையும் வாழ்த்துற மாதிரி மைக்கில் எடுத்துகிட்டு வச்சுருப்பாங்க. மைக்கில் பாட்டு பாடுவாங்க. பாட்டெலாம் அப்போ காமெடியாக இருக்கும். இப்போ யாருமே பாட்டு பாடுறதுலாம் இல்லை. இப்போ முதல்ல இது மாதிரி டான்ஸ்லாம் கூட ஆடுறதே கிடையாது. ஏதோ 1, 2 ஃபங்க்ஷனில் தான் இருக்க மாதிரி இருக்குது இப்போல்லாம். அவங்க டான்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லா ஆடியிருந்தாங்க. ரொம்ப இதுவாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து 2, 3 குட்டீஸ்லாம் டான்ஸ் ஆடிச்சு. அதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். இப்போ இதை நம்ம சாங்கோடு போட்டோம்னா காப்பிரைட்ஸ் க்ளைம் ஆகிடும். அதனால தான் சாங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். குட்டீஸும் ஆடினதுலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க.
வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வேற ஒரு ஃபங்க்ஷன்னா என்னென்னா, பொண்ணுக்கு வந்து நாங்கள் வந்து பூ வைக்கிற ஃபங்க்ஷன் போயிருந்தோம் இன்னொரு ரிலேட்டிவ்க்கு. அதுக்காக வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்தே வேன் பிடிச்சி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து ஒரு பூ வைக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் தான். ஸோ வந்து அதுக்கும் ரிலேட்டிவ்ஸ்லாம் போவாங்க. போயிட்டு அங்கே ஒரே அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க இவங்கன்னு வந்திருந்தாங்க. வந்துட்டு நாங்கள் எல்லோரும் உட்காண்ட்ருந்தோம். அங்கே பையனை உட்கார வச்சுட்டு அவங்க வீட்டிலேருந்து ஏதேதோ பழம்லாம் வச்சுருந்தாங்க, ஆரஞ்சு. நான் சும்மா மாப்பிள்ளையை கலாய்க்கிறதுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், கொஞ்சம் ஃபன் மாதிரி. எல்லாருமே உட்காண்ட்ருந்தாங்க. எல்லாருமே உட்காண்ட்ருக்கும்போது குழந்தைங்கலாம் கொஞ்சம் அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருந்ததுங்க. ஐஸ் வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணுவாங்கன்னா, பையன் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கை நனைச்சிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து கை நனைக்கிறது நீங்கள் சென்னையில் சொல்கிற மாதிரி, இது வந்து நாங்கள் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு இந்த பொண்ணு எங்களுக்கு தான் எங்கள் வீட்டுக்கு அப்படின்றதுக்காக இது. அதனால வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஏதேதோ மோதிரம் ஏதோ போட்டாங்க. அதெல்லாம் வந்து அங்கே நின்று பண்ணிகிட்ருந்தாங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து கல்யாண வீட்லேயே டயர்ட் ஆகிட்டோம். இதில் இங்கே வேறு உட்காண்ட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவுமே எனக்கு தெரியல. நான் வீடியோ எட்டி எடுத்து பார்த்தேன். ஏதோ எனக்கு தர்ற மாதிரி தெரில, எல்லோரும் மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு நாங்கள் நைட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். நைட்டு வந்து வீடுக்கான வருவாங்க. காலையில் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுல, அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அவங்க ஃபேமிலியே வந்து கிளம்பி பையன் வீட்டை வந்து சுற்றி பார்ப்பாங்க. தான் வாழ போகிற பொண்ணு வீட்டை வந்து நான் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன், நான் ஃபஸ்ட்டு சமைக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுப்பில் வந்துட்டு பிளாக் டீன்னு சொல்லுவீங்களா, அந்த பிளாக் டீ போட்டுட்டு தென் வந்து முறுக்கு சுடுவாங்க. முறுக்கு சுட்டு அப்போ எல்லாருக்கும் கொடுத்து இது பண்ணுவாங்க. அன்றைக்கி நாங்கள் நைட்டு வந்து அவ்வளோ கிளிக் எடுக்கல, நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து டேயில் நாங்கள் எடுத்த கிளிக் தான். அண்ட் தென் வந்து இது வந்து முந்தின நாள் பொண்ணுக்கு புடவ கொடுக்க போனோம்ல, அப்போ எடுத்த கிளிக்ஸ் தான் இது. அந்த புடவ கொடுக்க போகும்போது கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருந்தோம், அப்போ எடுத்தது இது. அந்த ஸாரீ வந்து டேயில் கட்டின இது. நாங்கள் இது ஈவினிங்காக போனனால எதுவுமே எங்களுக்கு இருட்டில் கிளிக் எடுத்தனால எதுவுமே சரியாக தெரியலை. உங்களுக்கு வந்து இது மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தெரியும். ஸோ பாய்.